நடிகர் விஜய் அவர்கள் தமிழக வெற்றிக் கழகத்தை ஆரம்பித்து இன்றோடு 2 ஆண்டுகள் முடிவடைகின்றது. நாளை அதாவது பிப்ரவரி 2ஆம் தேதி விஜய் அவர்கள் தாவேகாவினுடைய 3வது ஆண்டு கொண்டாட்டத்தில் பங்கேற்கிறார். இந்த கட்சி பிப்ரவரி 2, 2024ஆம் ஆண்டு விஜய் அவர்கள் முதல் முறையாக ஒரு ஸ்டேட்மெண்ட் மூலமா அனௌன்ஸ் பண்ணாரு. அதன் பிறகு அக்டோபர் 27, 2024 விக்கிரவாண்டியில் உள்ள வி சாலை எனும் கிராமத்தில் ஒரு மிகப்பெரிய மாநாடு நடத்தி இந்த கட்சி அவர் ஃபார்மலா தொடங்கினாரு. அதன் பிறகு மதுரையில ஒரு மாநாடு நடத்தினாரு. இப்ப ஈரோட்ல ஒரு பொதுக்கூட்டம் நடத்தி இருக்கிறாரு. இது மட்டும் இல்லாமல் நிறைய ரோட் ஷோஸ் பண்ணாங்க. அந்த ரோட் ஷோஸ் ஒண்ணுதான் கரூர்ல ஒரு மிக துயரமான ஒரு சம்பவம் நடந்த பிறகு அந்த ரோட் ஷோ ஃபார்மேட்டை விஜய் அவர்களுடைய கட்சி விட்டுடுச்சு. இப்ப பொதுக்கூட்டத்துக்கு வந்திருக்கிறாங்க. கடந்த வாரம் விஜய் அவர்கள் கட்சியினுடைய செயற்வீரர்கள் கூட்டத்தில் பேசிய போது திமுக அதிமுக ரெண்டுமே தாவேகாவுக்கு எதிரி தான் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. திமுகவை தீய சக்தி என்று சொல்லி வந்த விஜய் அவர்கள் அந்த கூட்டத்தில் அதிமுகவையும் தன்னுடைய எதிரியாக பாவித்து அதிமுகவை ஊழல் அடிமை சக்தி என்று சொன்னாரு. அது மட்டும் இல்லாம இந்த ரெண்டு கட்சியுமே தமிழ்நாட்டில் இதுக்கு மேல டெவலப்மெண்ட்ஸை கொண்டு வர முடியாது, அதுக்கு ஒரு புது ஃபோர்ஸ் வேணும், அந்த ஃபோர்ஸ் டிவிகே அப்படிங்கிறதையும் விஜய் அவர்கள் சொல்லியிருந்தாரு. ஸோ அந்த கிட்டத்தட்ட ஒரு 7-8 நாட்களுக்கு பிறகு நாளைக்கு நடக்கக்கூடிய அந்த கூட்டத்தில் விஜய் அவர்கள் பேசுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அவருடைய பேச்சு என்னவாக இருக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும்னாலும் நிச்சயமாக இப்பொழுது இருக்கின்ற அரசியல் நிகழ்வுகளை பற்றியும் அவருடைய எலெக்ஷன் கேம்பெயின் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிற விஷயத்தையும் விஜய் பேசுவார் என்ற எதிர்பார்ப்பு இருக்கிறது. ஸோ கடந்த வாரம் மாதிரியே திமுக அதிமுக ரெண்டு பேரையும் டார்கெட் பண்றாரா, பிஜேபி மேல ஏதாவது குற்றச்சாட்டுகளை விஜய் வைக்கிறாரா அப்படிங்கிறத பார்க்கணும். அது மட்டும் இல்லாம அவருடைய ஜனநாயகன் படம் இன்னும் ரிலீஸ் ஆகல. சிபிஐ வழக்கு, கரூர் சம்பவத்தினுடைய சிபிஐ வழக்குல விஜய் அவர்கள் 2 முறை அப்பியர் ஆயிட்டு வந்திருக்கிறாரு. அதை பத்தி போன வாரம் எதுவும் பெருசா அவர் பேசல. ஜனநாயகன் படத்தை பத்தியும் பேசல. ஸோ இந்த கூட்டத்துல அந்த 2 விஷயங்களை பத்தி பேச போறாரா அப்படிங்கிறத பார்க்கணும். ஸோ ஒட்டுமொத்தத்துல இந்த கூட்டம் ஒரு பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. அது மட்டும் இல்லாம இந்த கூட்டம் முடிஞ்ச பிறகு கிட்டத்தட்ட இன்னும் ஒரு வாரத்துக்குள்ள வேலூர்ல ஒரு பொதுக்கூட்டத்திற்கும் தாவேகா ஏற்பாடு செய்திருக்கிறது. தேர்தல் இன்னும் கிட்டத்தட்ட 1.5 மாசம் தான் இருக்குது. ஒரு மாசத்துக்குள்ள ஸ்கெடியூல் வந்துரும் சொல்லப்படுகின்ற நிலையில மற்ற கட்சிகள் எல்லாம் தங்களுடைய பணிகளை முடக்கி விட்டிருக்கின்ற நிலையில தாவேகாவுக்கு கொஞ்சம் கிரிட்டிசிசம் இருந்தது. அதாவது அவங்க எந்த பணியில ஈடுபடலைன்னு. ஸோ இப்ப அந்த பணிகளை தாவேகா முடுக்கி விட்டதாக தான் பார்க்க முடிகிறது. ஸோ இந்த கூட்டத்துல விஜய் என்ன பேச போறாரு அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும்.